பைத்தானிக் கோட் அப்படிங்கிறது கம்மி லைன் ஆஃப் கோடில் நிறைய நம்ம அச்சீவ் பண்ணுறது. அதுக்கு யூஸ் ஆகிற ஒன்று லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இந்த வீடியோவில் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்ன, எப்படியெல்லாம் நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எழுதலாம், அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை ஜூபிட்டர் நோட்புக்கில் நம்ம பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணுனா அது ஒரு புது லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த புது லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். பழைய லிஸ்ட்டில் ஒரு மாற்றமும் நடக்காது. இதோட பெரிய அட்வான்டேஜ், இதோட சின்டாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரே ஒரு லைனில் நம்ம நிறைய எழுத முடியும். லூப்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோமோ அதே இது லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுனா இன்னுமே ஃபாஸ்டராக இருக்கும். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோட சின்டாக்ஸ், ஒரு புது லிஸ்ட்டு வேரியபிள் நேமாக எழுதியிருக்கேன் நியூ லிஸ்ட்டுன்னு, ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். லிஸ்ட் சிம்பிள்குள்ளே தான் நம்ம எல்லா சின்டாக்ஸையும் எழுதணும். அதில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும். ஃபாருங்கிறது கீவேர்டு, ஐட்டம் இன் ஓல்டு லிஸ்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். நியூ லிஸ்ட்டுங்கிறது புது லிஸ்ட்டோட பேர். எந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம இவாலுவேட் பண்ணி ஒவ்வொரு ஐட்டம்லையும் எழுதுகிறோமோ அது எக்ஸ்ப்ரெஷன். ஓல்டு லிஸ்ட்டிலிருந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து அதில் எக்ஸ்ப்ரெஷனை நம்ம பண்ணி அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். இதோட ஒரு எக்ஸாம்பிள், ஓல்டு லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2, 1, 5. இது 3 ஒரு லிஸ்ட்டில் எலிமெண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 2ங்கிற வேல்யூவை ஆட் பண்ணி ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் ஓல்டு லிஸ்ட்டில் இருந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து அந்த ஐட்டமோட 2 ஆட் பண்ணி அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரு புது லிஸ்ட் கிரியேட் ஆகும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஐட்டம் +2. ஐட்டமில் ஃபஸ்ட்டு 2ங்கிற வேல்யூ எடுக்கிறோம். அந்த 2 கூட இன்னொரு 2 ஆட் பண்ணுனா 4 கிடைக்கிது. ரெண்டாவது ஐட்டம் 1, அது கூட 2 ஆட் பண்ணுறோம். மூணாவது ஐட்டம் 5, அது கூட 2 ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு புது லிஸ்ட் கிரியேட் ஆகுது. அந்த லிஸ்ட்டில் உள்ள ஐட்டம்ஸ் 4, 3, 7. லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணாமல் ஃபார் லூப் மட்டும் யூஸ் பண்ணி கூட இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு லிஸ்ட்டில் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு புது லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓல்டு லிஸ்ட்டில் எனக்கு வேல்யூஸ் 1, 2, 3, 4, 5. இதுதான் ஐட்டம்ஸு. ஒரு புது லிஸ்ட்டு, ஒரு எம்டி லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுக்கிறேன். ஃபார் ஐ இன் ஓல்டு லிஸ்ட் ஃபஸ்ட் ஐட்டம் எடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதை நியூ லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 அப்பெண்ட் ஆகும் நியூ லிஸ்ட்டில். ரெண்டாவது 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுவும் நியூ லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணுவேன். இதே மாதிரி ஓல்டு லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமுக்கும் அப்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணாமல் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு எழுதணுன்னா 3 லைனாக எழுதியிருக்கிறத ஒரே லைனில் எழுத முடியுது. ஓல்டு லிஸ்ட்டு என்னோட எக்ஸாம்பிளில் 1, 2, 3, 4, 5 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதனால லிஸ்ட்டு அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு பேராமீட்டராக ரேஞ்சை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1, 2, 3, 4, 5ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிற ஐட்டம்ஸ். அதை நான் ஃபைனலாக லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஓல்டு லிஸ்ட்டில் சேவ் பண்ணுறேன். இப்போது ஓல்டு லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து
அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு புது லிஸ்ட்டும் கிரியேட் ஆகுது. லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் யூஸிங் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நம்மளுக்கு தெரியுமான்னு பார்க்கறதுக்கு ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கலாம். புது லிஸ்டோட பேரு நியூ லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் சிம்பிள். கண்டிப்பா எனக்கு ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஐ இன் எனக்கு ஒரு லிஸ்ட்டில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ ரேஞ்ச் 5 எடுக்கிறேன். பட் அந்த 5 ஐட்டம்லேயும் எனக்கு இன்ஃபினிட்டிங்கிற வேல்யூ இருக்கணும். math.infinity யூஸ் பண்ணணும்னா மேத் இம்போர்ட் பண்ணணும். அதை பிரிண்ட் பண்ணியும் பார்த்துடலாம் வேல்யூஸில் என்ன இருக்குன்னு. நியூ லிஸ்டில் உள்ள வேல்யூஸ் 5 ஐட்டம்ஸ் கிரியேட் ஆயிருக்குது. எல்லா ஐட்டம்லேயும் இன்ஃபினிட்டிங்கிற வேல்யூவை நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம். சிம்பிளாக ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கிரியேட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ கண்டிஷன்ஸோட ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஓல்டு லிஸ்ட்டில் 3 ஐட்டம்ஸ் இருக்குது. 2, 1, 5. அந்த ஐட்டம் ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும் 2ஆல் ஆட் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஐட்டமை நான் இக்னோர் பண்ணிடுவேன். அதுக்கு ஃபார் ஐட்டம் இன் ஓல்டு லிஸ்ட், இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த சின்டாக்ஸ் தான். ஐட்டம் +2 ஃபார் ஐட்டம் இன் ஓல்டு லிஸ்ட் வரைக்கும். ஆனால் எப்போ எனக்கு அந்த ஐட்டம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அது ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும், அதாவது ஐட்டம் mod 2 கண்டுபிடிச்சா அதுக்கு ரிமைண்டர் இல்லை அப்படின்னா அது ஈவன் நம்பர். அந்த கேஸில் மட்டும் அந்த நம்பரை 2ஆல் ஆட் பண்ணுறோம். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நியூ லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அதோட சின்டாக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஐட்டம் இன் ஓல்டு லிஸ்ட். அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கிறது இஃப் கண்டிஷன். ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டம் எடுக்கும் ஓல்டு லிஸ்ட்டில், கண்டிஷன் ட்ரூவானு செக் பண்ணும். அதுக்கப்புறம் இவாலுவேட் பண்ணும் எக்ஸ்பிரஷனை. இதை டீட்டெயிலாக எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஐட்டம், ஐட்டம் mod 2, ஐட்டம் +2. ஃபஸ்ட்டு ஐட்டமில் 2ங்கிற வேல்யூ எடுக்கிறோம். ஐட்டம் mod 2 இஸ் ஈக்குவல் டு 0 செக் பண்ணால் ட்ரூங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. அதனால 2 அது கூட ஆட் பண்ணி 4 கிடைக்குது. 1ங்கிற ஐட்டமில் நம்ம செக் பண்ணனா அது ஈவன் நம்பர் இல்லை, அதனால ஃபால்ஸ்ன்னு காமிக்குது. 5ங்கிற ஐட்டம் எடுக்கிறோம். அதுவும் 5 mod 2 நம்ம பண்ணணும்னா 1ங்கிற ரிமைண்டர் வருது, அதனால அதுவும் ஃபால்ஸ் ஆயிடுது. அதுவும் லிஸ்ட்டில் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ ஃபைனலாக லிஸ்ட்டில் ஒரே ஒரு ஐட்டம் 4ங்கிறது மட்டும்தான் இருக்கும். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணலை அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். வேல்யூஸ் 2, 1, 5 வச்சு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட் 1ல் ஒவ்வொரு ஐட்டமாக எடுக்கிறேன். அந்த ஐட்டம் ஈவன் நம்பரான்னு செக் பண்ணுறேன். ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும் நியூ லிஸ்ட்டில் 2 ஆட் பண்ணி அப்பெண்ட் பண்ணுறேன். கிரியேட் எம்டி லிஸ்ட், கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இவாலுவேட் பண்ணி அப்பெண்ட் பண்ணுறேன். இது லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணணும்னா இந்த 4 லைனையும் ஒரே லைனில் எழுதி முடிச்சிடலாம். ஒவ்வொரு ஐட்டமாக ஓல்டு லிஸ்ட்லேருந்து எடுக்கிறேன். அது ஈவன் நம்பரான்னு செக் பண்ணிவிட்டு 2ஆல் ஆட் பண்ணுறேன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம இது வரைக்கும் லிஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு ஜென்ரல் சின்டாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஐட்டம் இன் லிஸ்ட் அப்படின்னு வச்சுருந்தோம். ஆனால் லிஸ்ட்டு இஸ் அ டைப் ஆஃப் ஐட்ரபிள். கண்டிப்பாக லிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த இடத்துல எந்த ஐட்ரபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை தான் இந்த எக்ஸாம்பிளில் ரேஞ்ச் வச்சு காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் -6லேருந்து 6 வரைக்கும் ஸ்டெப் கவுண்ட் வந்து 2ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதாவது -6, -4,
-2 0 2 4. ஸோ 4 வரைக்கும் நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு ஐட்டமாக நான் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு -6 எடுக்கிறேன். அது டிவிசிபிள் பை 2 அப்படிங்கிறனால அது 2ஆல் ஆட் பண்ணுறேன். இப்படி ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து நான் ஆட் பண்ணி என்னோட ஃபைனல் லிஸ்ட்டு -4 -2 0 2 4 6ன்னு கிடைக்குது. உங்களுக்கு ஏன் 4ல் நிறுத்துகிறோம் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஞ்சில் கடைசியில் 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா 5 வரைக்கும் தான் எடுக்க முடியும். நம்ம இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் 2 போகிறனால கடைசியாக 4ல் அது நிற்கும். ஒவ்வொரு ஐட்டமாக ஐட்ரபிளில் எடுக்கிறோம், கண்டிஷனை செக் பண்ணுறோம், ட்ரூவாக இருந்தால் எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணுறோம். ஐட்ரபிள் அப்படின்னா சீக்வன்ஸ் மாதிரி எதை யூஸ் பண்ணாலும் அதுக்கு பேர் ஐட்ரபிள் தான். ஐட்ரபிள்ங்கிறதே ஒரு பெரிய டாபிக். ஆனால் சிம்பிளாக சொன்னால் சில எக்ஸாம்பிள்ஸ்: ரேஞ்ச், லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட், ஸ்ட்ரிங், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஐட்ரபிள்ஸ். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இல்லாமல் ரேஞ்ச் யூஸ் பண்ணலாம். ரேஞ்சில் 1லேருந்து 5 வரைக்கும் வேல்யூஸ் எடுத்திருக்கோம். அதில் ஒவ்வொரு வேல்யூவையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி புது லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். வேல்யூஸ் 1லேருந்து 5 வரைக்கும் எடுக்கிறோம். ஒவ்வொரு வேல்யூவும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணுறோம். அதே இது லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணணுன்னா ரேஞ்சு 1 to 6 வரைக்கும் எடுக்கிறோம். அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ரேஞ்சுங்கிறது லிஸ்ட் கிடையாது, அது ஒரு ஐட்ரபிள். அதனால தான் ஜென்ரல் சின்டாக்ஸ் ஃபார் ஐட்டம் இன் ஐட்ரபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அதை அப்பர் கேஸில் கன்வெர்ட் பண்ணி திருப்பி ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஐட்ரபிள் பேர் ஸ்ட்ரிங். இந்த ஐட்ரபிள்லேருந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறோம். ஒவ்வொரு கேரக்டர்லேயும் நம்ம அப்ளை பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன் அதை அப்பராக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்ங்கிற கேரக்டர் எடுக்கும், அப்பரில் கன்வெர்ட் பண்ணும், லிஸ்ட்டோட ஃபஸ்ட் ஐட்டமாக ஸ்டோர் பண்ணும். ஓங்கிற செகண்ட் ஐட்டம் எடுக்கும், அப்பரில் கன்வெர்ட் பண்ணும், லிஸ்ட்டில் செகண்ட் ஐட்டமாக ஸ்டோர் பண்ணும். இப்படி ஒவ்வொரு ஐட்டமாக நம்மளுக்கு லிஸ்ட்டில் ஒவ்வொரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணும். இப்படி இல்லாமல் எனக்கு எல்லா கேரக்டரும் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்காக வேணும் அப்படின்னா, இது லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுங்கிற டாபிக்கு கடையில் வர்றது கிடையாது. இது ஸ்ட்ரிங்ஸ் கடையில் நம்ம படிக்க வேண்டியது. ஜாயினுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட். அதனால ஜாயின் கால் பண்ணுற நேரம் கண்டிப்பாக அதுக்கு முன்னால் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கணும். எப்போவுமே ஒன்று மெத்தடுன்னு சொன்னோன்னா அதை ஒரு ஆப்ஜெக்ட் வழியாக தான் நம்ம கால் பண்ண முடியும். இங்கே என்ன செப்பரேட்டர் யூஸ் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். டாட் ஜாயின், அப்புறம் நம்ம வேண்டிய ஐட்ரபிளில் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங் செப்பரேட்டர் எனக்கு எந்த செப்பரேட்டருமே வேண்டாம், அதனால் ஒரு நல் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். டாட் ஜாயின், ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறேன் ஹவ் ஆர் யூலேருந்து, அதை கன்வெர்ட் பண்ணுறேன். இது எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு லிஸ்ட்டு வருது. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு ஐட்டம் இந்த லிஸ்ட்டாக, அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறேன், ஆனால் நடுவில் எந்த செப்பரேட்டரும் கிடையாது. அதனால ஃபைனலாக ஹவ் ஆர் யூன்னு எனக்கு அவுட்புட் வரும். ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் ஒவ்வொரு ஐட்டமையும் எப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ எக்ஸ்பிரஷன்லேயே எப்படி ஒரு கண்டிஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயும் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வேல்யூ எடுத்து அது 5ஓட மல்டிபிளான்னு நம்ம செக் பண்ணுறோம். அது 5ஓட மல்டிபிள் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 5 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இல்லைன்னா நாட் மல்டிபிள் ஆஃப் 5ங்கிற ஸ்ட்ரிங்கால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸ் இன் 2 1 5 14 10
ஸோ எக்ஸ் ஃபஸ்ட்டு 2ங்கிற வேல்யூ எடுக்கும். ஒய்யோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கோம். இஃப் எக்ஸ் mod y is equal to 0, அதாவது 2 mod 5 equal to 0வா இல்லை ரிமைண்டர் இருக்கும். ட்ரூ அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 5ன்னு சொல்லும். ஃபால்ஸ் அப்படின்னா நாட் மல்டிபிள் ஆஃப் 5ன்னு சொல்லும். அதாவது இஃப் கண்டிஷன் ட்ரூ கேஸ் இங்கே எழுதுவோம், எல்ஸ் ஃபால்ஸ் கேஸ் இங்கே எழுதுவோம். ஃபால்ஸாக இருந்தால் அந்த லிஸ்ட் ஐட்டம் என்னவா இருக்குங்கிறது எல்ஸ் பார்ட்டில் இருக்கு. ட்ரூவாக இருந்தால் அந்த லிஸ்ட் ஐட்டம் என்னவா இருக்குங்கிறது ட்ரூ பார்ட்டில் இருக்கு. ஸோ 2 mod 5 அது ஈக்குவல் டு 0 ஃபால்ஸ். அப்போ அந்த இடத்துல ஐட்டம் வந்து நாட் மல்டிபிள் ஆஃப் 5ன்னு இருக்கும். 5 எடுத்தோம் அப்படின்னா 5 mod 5 அது மல்டிபிள் ஆஃப் 5 ஈக்குவல் ரிமைண்டர் 0வா இருக்கும். அதனால அந்த லிஸ்ட் ஐட்டம் மல்டிபிள் ஆஃப் 5ங்கிற ஸ்ட்ரிங்காக இருக்கும். இப்படி நம்மளால ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் என்ன வேல்யூவோ அதுக்கேற்றாப்புல நம்ம அந்த லிஸ்டோட புது லிஸ்டோட வேல்யூவை நம்ம மாற்றலாம். இதில் மிச்ச பார்ட்டெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. இது ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். நம்மளுக்கு இது புரிஞ்சிருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜூபிட்டர் நோட்புக்கில் பண்ணி பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எடுக்கலாம். அந்த வேல்யூ ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும். அதோட ஃபார்மேட் ப்ளஸ் அப்புறம் ஒரு 3 நம்பர்ஸ் என்என்என் அப்புறம் மைனஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கரெக்டான ஃபார்மேட். அப்படி இல்லாமல் வேற ஏதாவது ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா அது தப்பு. தப்பாக இருந்துச்சுன்னா ராங் ஃபார்மேட்னு அந்த இடத்துல நம்ம ஒரு புது லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணுற நேரம் ஐட்டம் எழுதுவோம். ஃபார்மேட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புது ஃபார்மேட்டை என்என்என்னுங்கிறத பெரான்சிஸ்குள்ளால எழுதி புது கண்டென்ட்ஸை பிரிண்ட் பண்ணுவோம். இன்புட் லிஸ்ட் இப்படி இருக்கட்டும். இதில் ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணி மைனஸில் எண்ட் ஆகி நடுவில் 3 நம்பர்ஸ் இருந்தால் அது கரெக்டான ஃபார்மேட். இதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம என்ன பேட்டர்ன் செக் பண்ணுறோம் அப்படிங்கிறது பிகினிங்கில் கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் இருக்கணும். அது எஸ்கேப் சீக்வன்ஸ் எழுதுனாதான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். எண்டில் மைனஸ் இருக்கணும். எண்டில் மைனஸ் சிம்பிள் இருக்கணுங்கிறத டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணுறனால ஆரி இம்போர்ட் பண்ணிடலாம். நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் ஐட்டம் என் நம் ஒவ்வொரு ஐட்டமாக எடுக்கிறேன், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக எடுக்கிறேன். பேட்டர்னில் இருக்குதான்னு செக் பண்ணுறேன். சர்ச்ங்கிற மெத்தட் ஆரியிலிருந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேராமீட்டர் பேட்டர்னும் டெக்ஸ்ட்டும். ஸோ இங்கே டெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஐட்டமும். பேட்டர்ன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ராங் ஃபார்மேட் அப்படின்னு அந்த ஐட்டமில் எழுதுகிறோம். அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மைனஸுங்கிற வேல்யூவை க்ளோசிங் பெரான்தசிஸால் ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஐட்டமில். இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குற நேரம் மைனஸ் எல்லாமே க்ளோசிங் பெரான்தசிஸால் ரீப்ளேஸ் ஆகி ஒரு புது ஸ்ட்ரிங் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரிங்கில் இந்த ஃபைனல் ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ணுறோம். ப்ளஸ்ஸை ஓப்பனிங் பெரான்தசிஸ் சிம்பிளில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணுனா இந்த ஸ்ட்ரிங் ப்ளஸ் 212 ஓப்பனிங் பெரான்தசிஸ் 212 க்ளோசிங் பெரான்தசிஸில் ரீப்ளேஸ் ஆயிடுது. இது தப்பான ஃபார்மேட்டில் இருக்கிறனால ராங் ஃபார்மேட்டுன்னு வருது. இதுவும் கரெக்டாக ரீப்ளேஸ் ஆயிடுது. நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் வச்சு
எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பார்க்கலாம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி. கீழே உள்ள கோட் ஸ்னிப்பெட்ல நெஸ்டட் லூப்ஸ் எழுதியிருக்கிறேன். ஐட்டம் 2, 3, 4ங்கிற வேல்யூஸ் எடுக்கும். எலிமெண்ட் 0, 1ங்கிற வேல்யூஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் ஐட்டமோட வேல்யூ எலிமெண்ட்டோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அந்த நியூ வேல்யூ அப்பெண்ட் ஆகும் லிஸ்ட்டில். இது நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் எழுதணும் அப்படின்னா ஃபார் ஐட்டம் இன் ரேஞ்ச் ஆஃப் 2, 5 அதாவது அவுட்டர் லூப் ஃபர்ஸ்ட் எழுதுவோம், இன்னர் லூப் செகண்ட் எழுதுவோம். அது எப்படி இவாலுவேட் பண்ணணுங்கிறது எக்ஸ்பிரஷனில் எழுதுவோம். இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டமோட வேல்யூ 2, எலிமெண்ட்டோட வேல்யூ 0, ஐட்டம் இன்டு எலிமெண்ட் 0ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் த நியூ லிஸ்ட். இனி ஐட்டமோட வேல்யூ இன்னும் 2ஆக தான் இருக்கும். ஏன்னா 2 வந்து அவுட்டர் லூப்போட வேல்யூ. எலிமெண்ட் 1 ஆகும். ஐட்டம் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணி 2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இது செகண்ட் ஐட்டம். இனி ஐட்டம் ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும் 3க்கு. எலிமெண்ட்டோட வேல்யூ 0 இருக்கும், அப்புறம் 1 இருக்கும். கடைசியா ஐட்டமோட வேல்யூ 4 ஆகும். எலிமெண்ட் 0 இருக்கும், எலிமெண்ட் 1 இருக்கும். இப்படி நம்ம ஒரு புது லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். இது புரிஞ்சுதான்னு பார்க்கறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போறோம். ஜூபிட்டர் நோட்புக்கில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை இன்புட்டாக கொடுத்து அவுட்புட் வந்து லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸாக வாங்க போகிறோம். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை இன்புட்டாக வாங்குறேன். ஒரு நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக நான் ப்ராவர்ப்ஸ்ல இருந்து எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை எடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணுறேன் வேர்ட்ஸாக. ஸ்ப்ளிட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட். அதனால ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணியிருக்கிறேன். இந்த வேர்டு தான் எனக்கு லிஸ்டோட ஐட்டமாக எழுதணும். அதனால இங்கே வேர்டுன்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு ஐட்டமாக ஒரு புது லிஸ்ட்டில் கிரியேட் ஆயிருக்குது. நெஸ்டட் ஃபார் லூப்ஸை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். போன எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இந்த லிஸ்ட் சிம்பிள் நீங்கள் பார்க்கலாம். போன எக்ஸாம்பிளில் இந்த லிஸ்ட் சிம்பிள் இல்லை. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபார் எலிமெண்ட் இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 3 ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லூப்பாக போடுறோம். அதுக்குள்ள ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எழுதுகிறோம். இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒவ்வொரு ஐட்டமாக இந்த ரேஞ்சில் எடுக்கும். அதாவது எலிமெண்ட் ஃபஸ்ட்டு 1ங்கிற வேல்யூ எடுக்கும். ஐட்டம் 2, 3, 4ங்கிற வேல்யூஸ் எடுக்கும். 2ஆல் 1 மல்டிப்ளை பண்ணுவோம், 3யும் 1 மல்டிப்ளை பண்ணுவோம், 4ம் 1 மல்டிப்ளை பண்ணுவோம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுவோம். அதை நியூ லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எலிமெண்ட் 2 ஆகுது. திருப்பி ஐட்டமோட வேல்யூ 2, 3, 4ஆக இருக்குது. ஒவ்வொன்றோடையும் நம்ம 2ங்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி இன்னொரு புது லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். இந்த லிஸ்ட்டையும் நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். புரிஞ்சுருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு மேட்ரிக்ஸ் அடிஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு ஜூபிட்டர் நோட்புக் எடுக்கலாம். 2 மேட்ரிசஸை இன்புட் பண்ணுறோம். அந்த 2 மேட்ரிசஸும் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் எவ்வளவு ரோஸ் காலம்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். மேட்ரிக்ஸ் 1ஓட லெங்த் பார்த்தோன்னா அது கிடைச்சிரும். காலம்ஸ் பார்க்கணுன்னா எந்த மேட்ரிக்ஸ் வேணாலும் எடுக்கலாம். அதோட 0th இண்டெக்ஸ் செக் பண்ணோன்னா காலம்ஸும் கிடச்சிரும்.
ஸோ இதில் 2 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஐட்டமாக ரோலேருந்து எடுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு ரோஸ் இருக்கோ அதில் ஒவ்வொன்றா நம்ம எடுக்க போகிறோம். ஸோ மேட் 1, எடுக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் ஆர்லேருந்து ஒரு வேல்யூ எடுக்கணும், சிலேருந்து வேல்யூ எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு காலமாக எடுக்கிறேன். மேட்ரிக்ஸ் 1ஓட ஐஜே, மேட்ரிக்ஸ் 2ஓட ஐஜே, ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஐங்கிறது ரோவோட இண்டெக்ஸ், ஜேங்கிறது காலமோட இண்டெக்ஸ். என்ன ரேஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட லெங்க்த்தால் டிட்டர்மின் பண்ணுறோம். மேட்ரிக்ஸில் 2 காலம் இருந்தால் ஐ வந்து 0, 1ங்கிற வேல்யூ எடுக்கணும். மேட்ரிக்ஸில் 10 காலம் இருந்தால் ஐ வந்து 0ல் இருந்து 9ங்கிற ரோ நம்பர் வரைக்கும் போகணும். அதே மாதிரி எவ்வளோ காலம் இருக்கோ அதையும் நம்ம ரேஞ்சை வந்து 0லிருந்து அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் வரைக்கும் மாற்றுறோம். இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். வேல்யூ 2 மேட்ரிக்ஸும் ஆட் ஆகி நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிருக்குது. இந்த வீடியோவில் எப்படி ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் என்னென்ன வித்தியாசமான விதங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை பார்த்து உங்களால் இனி ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நீங்களாக எழுத முடியணும்.